விஜயதாரணி மேடம் எப்படி அப்படி இப்படின்னு கன்னியாகுமரியில் 6ல் 5 வாங்கிட்டீங்க போலயே. 4 பாஜகவுக்கு 1 தமிழ் மாநில காங்கிரஸுக்குன்னு முகம் முழுக்க ஒரே புன்னகையாக இருக்கிறது. வேட்பாளர் நீங்க தானா? தெரியல அண்ணா, இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய போறாங்க. அதனால உனக்கு என்ன? நீங்க கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா நான் தேர்தல் நின்றுவேன். அப்படிதான் செல்லணுங்கிறது என்னுடைய தொகுதி பங்கீடு எப்படி இருந்தது மேடம்? அதிருப்தியா திருப்தியா? சிறப்பா நடந்துச்சு. ரொம்ப சிறப்பா. இல்ல நீங்க 40-50 எல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க. 2024ல 11% ஓட்டு வாங்கியிருக்கீங்க. அத கம்பேர் பண்ணும்போது நீ போந்த தெருநாய்க்கு பயந்து இந்த சொறி நாய்கிட்ட கடி வாங்கினியா அப்பவே வந்துட்ட. ஏன்பா உனக்கு இதெல்லாம்? இன்னும் பேரு 27ங்கிறது ரொம்ப குறைவா உங்களுக்கு தெரியலையா? அதெல்லாம் திருப்தி ஆயிட்டீங்களா 27லயே? ஆமா 27 தான் நாங்க கேட்டது. 27 தான் பிக்ஸ் ஆயிருக்கு. அந்த அவ்வளவுதான் கேட்டோம். 27 தான் கேட்டோம். அந்த 20 எதிர்கட்சிக்காரன் டீல் பேசிட்டு இருக்கியா? இங்க வர்றா, உன்னை வாட்ச் பண்ணவே உளவுத்துறை வச்சிருக்கோம். ஜாக்கிரதையா இருந்துக்க. பார்க்க முடிகிறது. அதே திமுக கூட்டணியில ஒவ்வொன்று டெய்லி அல்லோலமா இருக்கு. நம்முடைய சிபிஎம் அவர் சண்முகம் அவர்கள் 5 சீட்டை வாங்கிக்கிட்டு ரொம்ப அதிருப்தியா இருக்கு, ரொம்ப வருத்தமா இருக்கு. அவங்க யார் கூட கூட்டணி இருக்காங்கன்றத நான் சொல்லவே தேவையில்லை. சோ அவங்களை கண்டிப்பா நம்ம ஆட்சியில கொண்டு வர முடியாது இருக்காங்க. அதுதான் ஓவர்லோடு பலுவை தூக்கிட்டாங்க. அவரு சொன்னார் பாஜகவுக்குள்ள உட்கட்சி குழப்பங்கள் மோதல்கள் ஏதாவது இருக்கா? ஏன்னா சென்னையில வேளச்சேரில எஸ்ஜி சூர்யா கடுமையா உழைச்சிட்டு இருந்தாரு. கவுன்சிலருக்கு நின்னு தோத்ததான் மிச்சம். ஒரு தடவை கூட டெபாசிட் வாங்கல. இருந்தாலும் ஒரு கெப்பாசிட்டியோட இருக்கல. துறைமுகம் தொகுதியிலிருந்து டி நகர் தொகுதிக்கு வினோத் பி செல்வம் மாறதா தொடர்ந்து பேசப்பட்டுச்சு. ஈவன் பேசிக் ஒர்க்ஸ் எல்லாம் கூட அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. பாஜக தலைவர்கள் 2ஆம் தலைமுறை பாஜக தலைவர்கள் யாருக்கும் வாய்ப்பு கிடைக்காத மாதிரி ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. திருநெல்வேலியில இருந்து டைம் இல்ல, அதனாலதான் தபால் மூலமா சவால். ரொம்ப புதுசா இல்ல? புதுசா இருக்கு. இது பாரு, நீ தபாலோட தந்தையிலோட எல்லாரும் சாத்தூருக்கு நகர்றாரு. கோவையில தொகுதி மாறுறாங்க வானதி. அப்போ ஆளுந்தரப்புல எம்எல்ஏவா இருக்கிற தொகுதிகளிலேயே போட்டியிட முடியாத அளவுக்கா இருக்கு பாஜக எம்எல்ஏக்களோட செயல்பாடு? இல்ல அதெல்லாம் கிடையாது. இன்னும் யாரு எங்க நிக்கிறாங்கிறது இன்னும் முடிவாகல. இல்லைங்க, எனக்கு ரொம்ப நாளா ஒரு லட்சியங்க. உங்களுக்குமா? அரசியல்ல குதிக்க போறேன். சுத்தம். நீங்க ஒரு ஆள் தான் பாக்கி. நீங்களும் குதிச்சிட்டீங்க, கிழிஞ்சுது. அதெல்லாம் முடிவு பண்ணி வெளியிடுவாங்க. அது வரைக்கும் நம்ம ஏஷியனின் அடிப்படையில பேச வேண்டாம் நான் நினைக்கிறேன். இப்ப நெல்லை தொகுதியில இருந்து ஜெயிச்சாரு நயினாரண்ணே. இப்ப நெல்லை தொகுதியா உங்களுக்கு இல்லையே, அவங்க பட்டியல்ல இல்லையே. நீங்க எம்எல்ஏவா இருக்க தொகுதி உங்களுக்கு கொடுக்கப்படலைன்னா நீங்க வேணான்னு சொன்னாலும் லெவலுக்கு வேணது கரெக்டா இருக்கலாம். என் லெவலுக்கு கரெக்ட் இல்ல. அனாவசியமா எனக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற மிருகத்தை தட்டி எழுப்பிடாத. நம்மளா நடக்காது இல்ல மேடம். அதுதான், அது அவங்களோட விருப்பமா இருந்திருக்கு.